ஸோ ஹே வீப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாக்ஸிக் அனில்ஸுடைய ஒரு ரேண்ட். ஏன்டா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கிட்ட ஆக போகுது, இப்போ இதெல்லாம் பண்றியடா, இதெல்லாம் யாரா கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. திடீர்னு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதையும் தாண்டி இப்பதான் பேசுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம மால்டோ பாய் ப்ரோ தான் கூப்பிட்டு வச்சு இதுல எதனா 1-2 கண்டென்ட்டை பத்தி பேசுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. ஸோ அவருக்காக இந்த சேனல்ல இறங்கி சில பல கண்டென்ட்ஸ் நானும் போடலான்னு வந்தேன். பை த வே, நீ யாருடா நிறைய பேர் கேட்கலாம். நான் லோச்சன் ஃப்ரம் அட்டகத்தி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட். அந்த 2 சேனல்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க்ஸ் ஆர் கிவன் பிலோ. அண்ட் யுவர் பாய் மாபையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ரொம்ப பேசாம நம்ம இந்த சோ கால்டு ரோஸ்ட்டுக்குள்ளே இறங்கிடுவோம். ஸோ இதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா லியோ படத்துலேருந்து ஆரம்பிச்சது. நான் தாண்டா லியோ படத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த படத்துக்கு இருந்த ஹைப்லேயே பல பேர் அணில்களாக மதம் மாற்றம் பண்ணப்பட்டாங்க. அந்த ஒரு ஹைப்புக்கு அந்த படம் ஒர்த் இல்லையாங்கிறத பேச வரல. அதுக்கப்புறம் முளைச்ச டாக்ஸிக் அனில்ஸை பற்றி தான் பேசுகிறோம். அதாவது சம்மந்தமே இல்லாமல் லியோ படத்தையோ இல்லை அதர் விஜய் படங்களையோ எடுத்துகிட்டு மற்ற பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட வச்சு கம்பேர் பண்ணி டாக்ஸிக் அனில்ஸ்களுடைய ஒரு அட்ராக்ஷனை அந்த டாக்ஸிக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஈர்த்து ஒரு பிரச்சனையை இந்த கமெண்ட் செக்ஷன்ற ஒரு இடத்துல கிரியேட் பண்ணும். ஸோ வாட் பேசிக்லி தீஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டூ அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டார் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்டாருக்கு அந்த ஃபேண்டம் எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரை ஒன்றா ஏற்றி பேசுறது, மற்ற ஸ்டார்ஸை டவுன் பண்ணி இவரை ஏற்றி பேசுறது, இல்லை அப்படின்னா அவரை டவுன் பண்ணி மீம்ஸ் போடுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அனில்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மீம் கிரியேட்டர்ஸை தேடி, இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தேடி போவாங்க. அட்லீஸ்ட் திட்டுறதுக்காகவாச்சும் போவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கனீஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லியோ படத்துலேருந்தே இது நடந்துச்சு. இன்னும் சில டாக்ஸிக் கனீஸ்லாம் பீஸ்ட் டைம்லேருந்தே முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோட்டு படத்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் எழும்புச்சு. அதில் நான் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐ சா எ மீம் டெம்ப்ளேட். அது முடிஞ்சால் எடிட்டில் ஆட் பண்ணி விட்றேன். அதாவது ஜீவன் இஸ் பெட்டர் தேன் ஹோல் மங்காத்தா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஏண்டா மங்காத்தா படம் எங்க இருக்கு, இந்த கோட்டு படம் எங்க இருக்கு? கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோமே. சினிமாட்டோகிராஃபி வைஸா பாரு, கோட்டு படத்துல நிறைய ஷார்ட்ஸ் அவங்க இப்படி வைக்கிறான், அப்படி வைக்கிறான், அப்படி வைக்கிறான், இப்படி வைக்கிறான்ற மாதிரி ஒரு சீரியல் டோன்ல தான்டா இருக்கும். அப்புறம் ஸ்கிரீன் பிளே வைஸா வருவோமே, ஸ்கிரீன் பிளேயுமே கோட்ல அவ்வளோ ஆக போக ஸ்கிரீன் பிளே எல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தேர் ஆர் மோர் அனில் கேஸ் who misunderstood many things. இங்க நிறைய பேர் யாரை அடிக்கிறாங்கன்னே தெரியாம உளறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் டைரக்டர்ஸ் முகம் தெரியாததுனால எல்லாரும் வெங்கட் பிரபு தான் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா, இதே வெங்கட் பிரபுவை தான் மங்காத்தா டைம்ல எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க. பிகாஸ் மங்காத்தா இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம். அந்த டைம்ல அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிங்கிறத மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்த விபி இப்போ 2024 இந்த டைம்ல எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை, அதுவும் கஸ்டடியில் அடி வாங்கிட்டு திரும்ப இந்த படத்துல மாநாடு மாதிரி இன்னொரு கம்பேக் கொடுப்பாரா விபி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பல விபி ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இங்கே விஜய் சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை தான் எல்லாரும் அடிக்கிறாங்களே தவிர விஜய் சாரை யாருமே அடிக்கல. அதே மாதிரி ப்ரொஃபானிட்டின்ற பேரில் அப்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ குட் மேனர் ஆர் இட்ஸ் நாட் அ குட் பிஹேவியர். ஸோ பிஹேவியர் வைஸாகவும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு இஃப் யூ ஆர் அப்யூசிங் இந்த கமெண்ட் செக்ஷன். சரி, ஒரு லாஜிக்கோட பார்ப்போமே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜீவன் மங்காத்தா படத்தை விட பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா. இந்த ஜீவன் கேரக்டர் எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இது ஆல்ரெடி பல பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் என் பங்குக்கு நானும் சொல்கிறேன். ஜீவன்ற ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணி மேனன்ற ஒருத்தன் அவன் பையன் மாதிரி வளர்த்துட்டு வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் காந்தி தான் உன்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறத நம்ம மேனன் ஜீவன் கிட்ட சொல்லிடுறாரு. ஓகே, குளோனிங் டெக்னாலஜி வரைக்கும் போக தெரிஞ்ச இந்த முட்டாப்பைலுக்கு இவங்க அப்பா எதுக்காக இவனை விட்டுட்டு போனாருங்கிற
அந்த ஒரு விஷயத்த கூட யோசிக்க தெரியாதா? ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா அதை யோசிச்சிருந்தாலே இந்த படங்கிறது முடிஞ்சிருக்கும். ஸோ எஸ், இதை தான் வந்துட்டு நாங்கள் சில பல ஆட்கள் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஆனால் அப்படி சொல்ல வரவனையும் நீ ஹேட்டர், நீ ஒரு ஆமை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சு வேற என்ன டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் தருவாங்க. இந்த அணில் ஆமை டாப்பிக்கை விட்டுரும். அணில்களுக்குள்ளேயே சண்டையை வேற போட்டுக்கிறாங்க. ஒரு மெச்சூரான அணிலாக இருந்தா அப்படின்னா, இல்லை படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னா, நீ ஃபேக் அணில், இந்த புதுப்பேட்டை படத்தில் வர மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து கத்துற அப்படின்ற மாதிரி அது ஒரு கும்பல் இருக்காங்க. ஏன் அணிலாக இருந்தால் டாக்ஸிக் அணிலாக மட்டும்தான் இருக்கணுமா? கொஞ்சம் மெச்சூர் அணிலால இருக்கக்கூடாதாடா? ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அடுத்த படமாச்சும் உருப்படியாக வரும். நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கேன். எஸ், நிறைய பேருக்கு ஜீவனோட ஆக்டிங், அந்த கேரக்டரோட ஆக்டிங் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, தளபதியோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். அந்த கேரக்டர் நல்லா எழுதுனாங்களாங்கிறது தான் இங்கே மேட்டரே. இப்போ வந்துட்டு டாக்ஸிக் அனில்ஸ் கிட்ட ஒரு சின்ன கேள்வியை கேட்போம். உங்களுக்கு தளபதியுடைய அடுத்த படமானது நல்லா வரணுன்ற எண்ணம் இருக்கா, நல்லா வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு மொக்க படம் வருது அப்படின்னா அந்த ஸ்டாரோடைய மொக்க படத்தையே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த படமும் வந்துட்டு ஓ இந்த படம் இதெல்லாம் நல்லா ஓடிச்சா, அப்போ இந்த படத்தை எதனால் ஓடிச்சுங்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து அடுத்த படத்தில் போட்டு அந்த படத்தையும் அதே மாதிரி ஓட்டினா அப்படின்னா அப்போ அந்த படமும் மொக்கையாக தான் வரும் இல்லையா? இந்த கோட்டு படத்தில் வந்துட்டு ஸ்டோரிங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டோரியில் இல்லை, ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்தை ஓட்டிடலான்ற ஒரு நம்பிக்கையில் விபி இதை எடுத்தாரா என்னங்கிறது சத்தியமாக தெரில. ஆனால் இதை பார்த்துட்டு அடுத்த படம் ஹெச் வினோத் இதே மாதிரி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக போராடுற பல அனில்ஸை வந்துட்டு இந்த டாக்ஸிக் இம்மெச்சூர் அனில்ஸ் கில் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். புரிஞ்சுக்கடா லூசு கியூட்டி, உனக்கும் சேர்த்து தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாக்ஸிக் அனில்ஸ் படத்தில் நல்லா இல்லாதது எல்லாத்தையும் நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அடுத்த படங்கிறது நல்லா வரும். அட என்னங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்துட்டு பல பேர் வந்துட்டு டாக்ஸிக் அனில்ஸாக தான் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட், அந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எஸ் தட்ஸ் த ட்ரூத், அதை வந்துட்டு மாற்ற முடியாது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டா தமிழ் சினிமா உருப்படும். அதே நேரத்தில் கடைசி படங்கள் என்பது நல்ல நல்ல படங்களாகவும் வரும். ஓவராலாகவே இந்த வீடியோவில் நான் இதை தான் வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் என்னையை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன் மால்டோ பை ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். ஸோ எஸ், நான் சொல்ல வந்த கருத்தை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை அது எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதையும் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணது வரைக்கும் டாடா பை பை, டேக் இட் செலோஸ், லவ் யூ ஆல். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்டையும் யுவர் பாய் மாபையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா.